முத்து ப்ரோ, வெல்கம். வணக்கம் வணக்கம். இந்த முத்து ப்ரோவோட அந்த முத்து ப்ரோவுக்கு வாழ்த்து சொல்றதுக்கான ஆமா. கரெக்டான டைம் அப்படிதான் நம்ம கேள்விப்படுறோம். அதனால முத்துக்குமரன் வாழ்த்துக்கள். அவரோட ஃபேமிலி, அவரோட ஃபேன்ஸு எல்லாருக்கும் வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பரா விளையாடினாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆமா, கண்டிப்பா. இருந்தாலும் அஃபிஷியலான தகவல் வரல. நமக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலியமான தகவல் தான் இது. கரெக்ட். இருந்தாலும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு எபிசோட் வரைக்கும். ம். ஸோ ரன்னர் அப்பா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்களை கலெக்ட் பண்ணும்போது விஷால் வந்திருக்கிறாராம். ஏன் ப்ரோ? இன்னும் மச்சான் சரி. செம்மையா விளையாடினாரு. சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அவருக்கும் வாழ்த்துக்கள். அவரோட குடும்பம், fans. அவரோட ஃபேன்ஸ் அவங்களுக்கும் வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். And then செகண்ட் ரன்னரா வந்த என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கு என்னை பத்தி. சௌந்தர்யா. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்களோட ஃபேன்ஸ் சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவங்களோட பேக்கரியில இன்னும் நிறைய எக் பஃப்ஸ் வித்து ஆமா, இன்னும் செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். இல்ல, ஒரு இதோட episode முடிச்சிடலாம். உள்ளது. இன்னொரு தகவல் என்னன்னா, இன்னும் வச்சிருக்கிறது 2 பேர் தான். ஆக்சுவலி பவித்ராவும் ரயானும் இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடியே எலிமினேட் பண்ணப்பட்டுட்டாங்க. ம். ஸோ அதுவும் ஒரு கிடைச்ச தகவல் தான் அது. ஓகே. ஓகே, அதுவுமே ஒரு தகவல் தான். ம். என்ன ப்ரோ, ட்ரெஸ் எல்லாம் ஒரே ஈரமா இருக்கு. அழுதுட்டீங்களா ரொம்ப இன்னைக்கு எபிசோட் பார்த்து? மச்சான் நான் வேற எப்ப முடியும்னு உட்காந்து 1xல பார்த்தா கூட முடிய மாட்டேங்குது. அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஒரு ரொம்ப நாள், அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நாஸ்டாலஜிக்கா இருந்திருக்கும். நம்ம கண்டிப்பா. பார்க்குறவங்க நமக்கே அச்சோ இப்போ திங்கக்கிழமையில நம்ம நைட் என்ன பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா உள்ள இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, இப்போ எப்படி ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஸ்கூல் விட்டு போகும்போது எத்தனை நாள் இருந்தது இந்த கிளாஸ் ரூம்ல அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு தோணும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சா சந்தோஷமா தான் இருக்கும். அப்பா இந்த ஸ்கூலுக்கு இனிமேல் வர வேணாம் தான் தோணும். நானா ஃபீல் பண்ணுவேன் ப்ரோ. நான் சத்தியமா ஃபீல் பண்ணதில்லை. இனிமேல் படிக்கவே வேணாம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாள் நான். சரி, ஓகே ப்ரோ, ஃபைனல் வீக் இது. என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்க நீங்க? ரசிச்சு பார்த்தவன்னு கேட்கறது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இருக்கிற எல்லாரையும் திரும்ப கூட்டு வந்து மறுபடியும் ஒரு சத்திரமாக்கிட்டாங்க. அங்கே வந்து ஒரு சில சச்சரவுகளை கிரியேட் பண்ணி ஒரு 4 நாள் ஓட்டணுன்றதான் ஆமா, எய்மா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ரசிக்கிற மாதிரி விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஓகே. ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டராக தான் உள்ள இருந்துட்டே இருந்துச்சு. திரும்ப திரும்ப அவங்களோட எமோஷன் பற்றி இவங்க ஷேர் பண்ணுறது, இவங்களோட எமோஷன் பற்றி இவங்க ஷேர் பண்ணுறது அப்படின்ற ஆமா. மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து சாச்சனா நடந்துட்டே போய் இருந்துச்சு. விஷாலை பார்த்து நான் நீங்க தான் டாப் 5 வருவேன் நினைச்சேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் அதே டயலாக திரும்ப இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்றது, முத்துக்குமரன்ட்ட போய் யார் சொல்றது. போட்டு போட்டேன்? இந்த மரத்துல தானே போட்டேன். சரி, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருந்துச்சு. அண்ட் இன்னும் நிறைய இருந்துச்சு, போக போக பேசுவோம். கண்டிப்பா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணப்பெட்டி இந்த வாரம் எப்படி போச்சு? செம்மையா இருந்துச்சு. த்ரில்லு. நான் இந்த விளையாட்டை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி வைப்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் எய்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் நான் ரயன் கிட்ட தான் அந்த நம்பிக்கை வச்சிருந்தேன். எப்படி ஒரு பணப்பெட்டி எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா பணப்பெட்டியும் உண்டு, நீங்களும் விளையாட்டில் தொடரலாம், ஆனால் ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி வெளியில் பணப்பெட்டி தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இப்போ முத்துக்குமரன் 50,000 எடுத்துட்டு வந்தாரு. அதெல்லாம் முடிக்கிறபிள் டிஸ்டன்ஸ் ஆமா. அது. கிட்டத்தட்ட ரயனும் அதை விட அதிக டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு ஆமா. நினைக்கிறேன். பட் ரொம்ப எஃபிஷியண்டா விளையாடினாரு. தான் ஒரு அத்லீட் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. நிரூபிச்சிட்டாரு. ஆமா. பவித்ரா ஓகே, ஜாக்லின் தான் மச்சான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு அந்த ஃபுல் ரவுண்ட்லயே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓகே ஓகே, சொல்லுங்க. ஏன்னா இது வந்து இந்த டிஆர்எஸ்க்கு போன மாதிரி கடைசியில நான் ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் தான், எனக்கு அதான் ரிலேட் பண்ண முடியுது. டிஆர்எஸ் ரிவ்யூக்கு போவாங்க, தேர்ட் அம்பையர் வந்து ரீப்ளே பார்த்து அவுட்னு சொல்லுவாரா இல்லையா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எதுக்கு அந்த கதவு படிப்படியா மூடணும்? ஒரேடியா மூடி இருந்தா அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்திருக்காது. அவங்க கொஞ்ச நேரம் அந்த நம்பிக்கையோட உள்ள இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த காயப்படுறது அப்படின்ற விஷயம் இன்னும் கம்மியா இருந்திருக்குமோன்னு தோணுது. 60 கேமரா இருக்கு, அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கதவு வைக்கிறது கஷ்டமா? இது முதல் கேள்வி. ஸோ ஆப்வியஸ்லி ஓடி வரவங்களுக்கு கதவு மூடிடுச்சுன்னா நம்மளால வர முடியாதுன்றது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே கண்டிப்பா. தெரிஞ்சிடும். ஸோ கதவு பாதி திறந்து இருக்கா, ஓகே இப்போ திரும்ப பணப்பெட்டி வேண்டான்ற மாதிரி நினைக்கலாம். உள்ள வந்து அதுக்கப்புறம் அது வந்து ஜாக்லினை அழ விட்டுட்டு ஒரு சில பேர் சமாதானப்படுத்துறது, அதெல்லாம் எனக்கு வந்து அனாவசியமா பட்டுச்சு. அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா, அந்த கதவு எவ்வளோ செகண்ட்ஸ் டிசைட் பண்றாங்களோ அந்த கதவுல ஆட்டோமேட்டிக்கா அந்த செகண்ட்ஸ்குள்ள மூடிடும். முடிஞ்சா உள்ள வாங்கன்னு சொன்னா சிம்பிளா இருந்திருக்கும், ஆமா. இன்னும் ஃபேரா இருந்திருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க என்னன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அந்த ஓப்பே கிடைச்சிருக்காது ப்ரோ. எக்ஸாக்ட்லி. அண்ட் அப்படி க்ளோஸ் பண்ணலைன்னா எப்பவுமே இருந்த மாதிரியே இருந்திருக்கட்டுமே. கண்டிப்பா. அப்படி எதுக்கு படிப்படியா க்ளோஸ் பண்ணாங்க? அந்த ஒரு கேள்விதான் இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பா. ஆனா இந்த இடத்துல தான் சௌந்தர்யா வந்து ரொம்ப கிளவரா காய் நகர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க திரும்பி இருக்கிறாங்க, திரும்பினோடனே டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே திரும்ப ஓடி வந்துட்டாங்க. அதுவுமே ஒரு கிளவரான டிசிஷன் தான். கரெக்ட். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு, நம்மளும் ஓடணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துச்சு. சௌந்தர்யாக்குமே அந்த ஆசை இருந்துச்சு. ஓடினாங்க, ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒரு பயம் இருந்துச்சு. தப்பு இல்லை, ட்ரை எடுத்துட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஒரு கிளவர் கேம் அப்படின்றது மாதிரி தான் அதை பார்க்கணும். பவித்ரா அதே மாதிரி தான். பவித்ரா வந்து அடம் பிடிச்சி ஜாக்லின்ட்டு தான் அந்த வாய்ப்பு வாங்கினாங்க. ஆனா போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க பணத்தை. ஸோ அவங்க ஓடின ஸ்பீடுமே ரொம்ப கிட்டத்தட்ட பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னா ஜாக்லின் போகாம இருந்திருக்கலாம், இருந்திருந்தா டஃப் கொடுத்துருப்பாங்க. ஆமா. ஆனா அது வந்து கடைசியில சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. அண்ட் அந்த 2 பசங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேயே அந்த வாய்ப்பை எடுத்துட்டாங்க.
என்ன கேம்னு தெரியாதப்போ அவங்க எடுத்தாங்கன்றதுனால ரிஸ்க் அதிகம். இவங்க வரும்போது கேம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகம். ஆமா அங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க ஜாக்லின். ஆமா நீங்க எதனாலும் ஒத்துக்குவோம் ப்ரோ. இந்த முத்துக்குமரன் இருக்காரு, 50,000 அந்த 45 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல போய் எடுத்துட்டு வந்தாரு ப்ரோ. அவங்க ஃபேன்ஸ் சாரி ஃபேன்ஸ் தானே சொன்னேன். ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உசைன் போல்ட் ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணிட்டாரு ப்ரோ. நான் சொல்லல ப்ரோ, ரெக்கார்டே பிரேக் பண்ணிட்டாரு. யார் தெரியுமா இவரு? உசேன் போல்ட் தமிழ் தெரியாது. அவர் ரெக்கார்டே பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதை மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க கலாய்க்கிறதுக்கு போட்டிருப்பாங்க மச்சான். மீம்ஸ் பார்த்துருப்பேன் நீ. மீம்ஸ்க்கும் ஃபேன் பேஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, ட்ரோல்ஸுக்கும் இதுக்கும். இல்ல ப்ரோ, தேவரா பாட்டு போட்டு அவருக்கு ஃபயர் விட்டாங்க ப்ரோ. சரி விடட்டும். அதுவும் நான் சும்மாலாம் போடல. உசைன் போல்ட் இவ்வளவு ஓடி இருக்கிறாரு, இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடி இருக்கிறாரு, இவர் எப்படி ஓடி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அண்ணாந்து படுத்துட்டு ஆஹா பண்ணிட்டேன் இந்த மீன் டெம்ப்ளேட் மாதிரி தான் கதி கலங்கிட்டம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு அதை தான் இங்க தெளிவா சொல்லி ஆகணும். என்னன்னா ஜாக்லினுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே என்னால் ஓட முடியாதோ மச்சான், டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி உடச்சி போகிறதா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. டிசிஷன் எடுத்துகிட்டே முத்துக்குமரன் வந்து என்ன சொன்னார்னா, கான்ஃபிடன்ஸ் உடச்சிடாங்க, அந்த புள்ள அது பாட்டு போகட்டும், எதுவும் பேச வேணாம், விட்டுருங்க, எதுவும் கான்ஃபிடன்ஸ் உடைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஏதோ ஒரு நல்லவமா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். பட் கேம் முடிச்சுட்டு ஜாக்லின் இதை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தோடனே, அடப்போமா நான் அப்பவே சொன்னேன் போகாத நம்பிக்கை கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ரயன் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. ரயன் வந்து முத்துக்குமரன் ஒரு விஷயம் பேசியிருந்தாலும் ஜாக்லின் கிட்ட அப்பயே வந்து தனியாக உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது, பவித்ரா இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் பண்ணியிருக்கிறாங்க, அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக 37 செகண்ட்ஸ் எடுக்கும், 42 செகண்ட்ஸ் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ நீ திரும்ப வந்துரு அப்படின்ற மாதிரி அப்பயே அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு. அது குட் பாயிண்ட் தான். பட் விதி யாரை விட்டுச்சு. ஆமாம் கண்டிப்பாக. பட் ஓகே, பாதியிலே திரும்பி வந்திருந்தா அது ஒரு இன்டெலிஜென்ட் டிசிஷனாக இருந்திருக்கும். நீ கடைசியில் எல்லாரையும் ப்ளேம் பண்ணலாம், பட் கடைசியில் இவங்க தானே இதுக்கு ரெஸ்பான்சிபிள். பட் ஜாக்லினோட கேம் என்றைக்குமே ஒரு ஆர்ட்ல ஸ்டே ஆகிற மாதிரி தான். கண்டிப்பாக ஒரு டஃப்பான கேம் தான் கொடுத்துருக்காங்க ப்ரோ, அப்படிலாம் பார்க்காதீங்க. இப்போ இருந்தாங்க கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கரெக்ட். அதாவது இன்னைக்கு கூட அந்த லுக் பேக்னு சொல்லிட்டு இந்த மெமரிஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்களா, அதில் வந்து சோக காட்சியா யாரெல்லாம் அழுதாங்கன்னு காமிக்கிறப்போ எல்லா இடத்துலையும் ஜாக்லின் தான் இருந்தாங்க. அவங்க எல்லார் பக்கமும் பக்கமாக போய் அழுதுருக்காங்க. அது செம்மையாக விளையாடினாங்க, ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் எமோஷ்னலாக வந்து அவங்க ரொம்ப எமோஷ்னலாக நம்பி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அதில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன பிழைகள், துரோகம் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து அழுதாங்களோ அப்படின்ற ஒரு நினைப்பு வர வைக்குது. ஆமாம், இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக டஃப் கொடுத்துருப்பாங்க, நான் நம்புறேன் நிச்சயமாக. அது என்ன இப்போ டைட்டில் ஜெயிக்கிறது முத்துக்குமரன் ஜெயிச்சிருக்க மாட்டேன், ஜாக்லின் ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி சொல்ல வரல, வாய்ப்பு இருக்கு. இல்லை செகண்ட் ரன்னர் அப் மாறி இருக்கலாம், மேபி தேர்ட் ரன்னர் அப் மாறி இருக்கலாம், மேபி மாறி இருக்கலாம். ப்ரோ ஒரு பக்கம் ஜாக்லின் எவிக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சத்யாவும் ஜெஃப்ரியும் பாத்ரூமில் உட்காந்து பாத்ரூம் பக்கத்தில் நின்று சிரிச்சிட்டு இருந்தது தான் பயங்கரமாக இந்த வாரம் ட்ரால் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமாக போட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேர்த்தையும். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ சொல்லிடு. அதான் என்னன்னா கொடுத்துரு. என்னன்னா இப்போ ஜாக்லின் வெளியே போகிறப்ப சில பேர் ஆக்டிங் போட்டிருக்கிறாங்கல்ல பொய்யா, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பேர் சொல்லிடு ப்ரோ. கிட்டத்தட்ட அவங்க ஜாக்லின் க்ளோஸாக இருந்த ஒரு 5-6 பேரை தவிர மற்ற எல்லாருமே ஆக்டிங்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு பியூர் எமோஷன் அங்கிட்ட இருந்து எவிக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க ஆக்டிங் போடுறாங்க அப்படின்ற விஷயம் நமக்குமே தெரிஞ்சிச்சு. நம்ம இங்கே உட்காந்து சிரிச்சிருந்தோம், அவங்க அங்கே உட்காந்து சிரிச்சாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆமாம். ஸோ இதில் ரொம்ப ட்ரோல் பண்ண அவன் மனசில் தோணி இருக்கு, சிரிச்சிருக்காங்க. ஆமாம், இருந்தாலும் அந்த சப்பாத்தி மேட்ரு கவனிச்சிங்க, அதுதான் இருக்கிறதே ஹிலரியஸாக இருந்துச்சு. அதுக்காக அவங்க சப்பாத்தி சாப்பிடாம இருக்க முடியும்? சப்பாத்தி தான் இருக்குன்னா சப்பாத்தி தான் சாப்பிட போகிறாங்க. சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற, எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே வெளியே போன அன்னைக்கு இவங்க அடுத்த நாள் என்ன ஃபுல் டே உண்ணாவிரத மாதிரி தாங்க. ஒருத்தர் வெளியே போக போக அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. வெளியே போனவங்க அடுத்த நாள் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம், அவங்களே மறந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருப்பாங்க. யார் போனப்போ இவங்க பெருசா ஃபீல் பண்ணல மாதிரினா தெரியலையே. அந்த ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அந்த லுங்கி பிராண்டை வந்து கையில கொடுத்துட்டு அந்த கதவு திறந்து போய் அவங்க டிவிலேருந்து பாய் சொன்னதுக்கு அப்புறம் யாரா நீன்ற நிலைமையில தான் இவங்க கேம் போயிட்டு இருந்துச்சு. எடுத்துக்காட்டா சாச்சனாவை அண்ணன்மார்கள் எல்லாரும் மறந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ தர்ஷிகாவை பார்க்க பாவமாக இருக்கு ப்ரோ. ரொம்ப இல்லை மச்சான், பட் பரவாயில்ல, கொஞ்சம் கரேஜஸாக ஃபேஸ் பண்ணாங்களே. இல்லை இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு, வெளில நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்து என்ன உண்மை அப்படின்றதே ஒரு தீவிர எக்ஸ்பிளனேஷன். ஆனால் உள்ளே நடந்தது கொஞ்சம் அக்செப்டபுளாக இருந்துச்சு அவனுக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ விஷால் தர்ஷிகா சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இப்போ விஷால் அன்ஷிதா கிட்ட இப்போ எப்படி இருக்காரோ, ஒரு சேம் பேக் ஒரு 50 நாளைக்கு முன்னாடி தர்ஷிகா கிட்டேயும் அப்படி தான் இருந்தார். அதை ஒத்துக்கிட்டான். இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகல மச்சான். இந்த அளவு உண்மையிலேயே ஒரு அன்னியன் தெரியுது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகல. நானும் இந்த ஷோ இந்த மாதிரி 100 நாளைக்கு மேலே பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு அன்னியம் இந்த கெமிஸ்ட்ரி அந்த கப்பல் கிட்ட இருந்துச்சானா இல்லை. ஏன்னா
இந்த தர்ஷிகா தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு அன்சிதா வந்து தனியா பேசுவாரு. ஆமா. இந்த தடவை அன்சிதா தூங்கின அப்புறம் தர்ஷிகா கிட்ட தனியா பேசவே இல்லையே. இவங்க தான் பேசவே இல்லையே தர்ஷிகா விஷால்ட்ட ஆமா, போய். போறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ளமேட்டிக்கா ஹாய் பாய் சொன்னாங்க. ஆமா. அதுக்கப்புறம் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 2, 3 வார்த்தைகள் புலம்புனாங்க. ஆமா. அது எனக்கு உண்மையிலேயே பாவமா இருந்துச்சு. ஆமா. அதுக்கு ரவீந்திரன் வந்து இவர தர்ஷிகாவே வம்புக்கு இழுத்தாரு. ஆமா. அதெல்லாம் அதையும் ரொம்ப பார்த்தேன். ஓவரா இருந்துச்சு. ஆமா. ம். ரவீந்தர் தேவையில்லாத வேலை அது. என்ன பஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன பண்ணாரு? எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள இந்த திரும்ப இந்த வந்தாரு? வாரம் இந்த வாரம் ம். சொல்லுங்களேன். தர்ஷிகா கூட சண்டை போட்டாரு. ம். அப்புறம் முத்துக்குமரன்ட்ட திட்டு வாங்குனாரு. ம். அவ்வளவுதான். முத்துக்குமரன்ட்ட என்ன நான் தான் உனக்கு பிஆர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இவரோட ஸ்கோர அவர் வாங்கிக்க பார்த்தாரு. ஆமா. அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. என்னன்னா, அத யாரோ சொல்லி காட்டும்போது அது ஒரு விஷயமா சொன்னாங்க. என்னன்னா, உனக்கு பிஆர் வேலை வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்குது. அது வந்து உனக்கு இப்ப தெரியாது. வெளியில ம். போனதுக்கு அப்புறம் அது என்னால தான் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன் அப்படின்ற மாரி முத்துக்குமரன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரன் வந்து ஒரு மாரி கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னு தெரியல. கோவப்பட்டாரு பட்டுன்னு ம். ரவீந்திரன்ட்ட. வெளில போற வரைக்கும் நான் தான் ரைட்ல நின்னது நீங்க சொல்லாதீங்க. நான் வெற்றி ம். பெறணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாரி ஒரு தீர்க்கமா சொல்லிட்டாரு. தர்ஷிகா கிட்ட வம்புக்கு போனதா இருக்கட்டும். அது வந்து ம். விஷாலுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு திடீர்னு ஷ்ரூ மூமெண்ட்டா? இல்ல மச்சான். அது என்ன சிம்பத்தி. ஒரு பக்கம் சேருதுன்றத தெரிஞ்சு தர்ஷிகாவ வந்து சண்டைக்கு தர்ஷிகா செம்மையா டீல் பண்ணாங்க. நீங்க யார் இத பத்தி பேசுறதுக்குன்னு கெட்டு போனாங்க. ஆமா. என் ம். பர்சனல் அப்படின்ற மாரி இருந்தது. அது ஒண்ணு இருந்துச்சு. இன்னொன்னு நான் பார்த்தது வந்து பாவம் அர்ணவ். ஒரு சமயம் நான் அவருக்கே ஃபீல் பண்ணிட்டேன் மச்சான். பவித்ரா கிட்ட வந்து அ சாப்பாடு வேணான்னப்போ, ஆமா. "ஏன் ப்ரோ சாப்பிட வேண்டியதானே?" "இல்ல எனக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கல." என்ன பிடிக்கல? என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கால் ஷீட் குடுக்க மாட்றாங்க. பேசுறதுக்கு இது டைம் குடுக்க மாட்றாங்க அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் ஆமா. பண்ணிருந்தாரு. ஃபோன் பண்ணி 5 நிமிஷம் நீங்க தான் பேசினேன்னீங்களே. ஃபோன் பண்ணி 5 நிமிஷம் தாம்மா பேசினேன். அதுக்கு மேலலாம் பேசல. பாவம் அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. என்னன்னா, பவித்ரா வந்து கேட்கிற ஜோன்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. என்ன பவித்ரா எல்லாம் தெரிஞ்சுட்டு நீ ஏன் இப்படி பண்ற? அப்படின்ற மாரி அர்ணவ் சொல்ட்டாரு. ம். அதுக்கப்புறம் பவித்ராவே கன்சோல் ஆயி, சரி உங்க விஷயம் எனக்கு வேணாம். இன்னும் 2 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டாங்க. அப்புறம் பவித்ரா வந்து, சரி உங்க விஷயம் எனக்கு வேணாம். எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு வேணான்ற அப்படின்னாரு. என்னன்னா, இவர் தான் ஒரு விஷயத்த திணிக்க வந்தாரு. புலம்பணும், ராண்ட் பண்ணணும் ஆமா. அப்படின்ற மாரி இருந்தாரு. ம். பவித்ரா ஒதுங்கி போறப்ப, எங்க ஓடவா பாக்க அப்படின்ற மாரி புடிச்சு இழுக்கிறதுக்கு இ பண்ணாரு. இல்ல மச்சான். ஏன்னா இந்த வீட்ல நீ நெனச்சுக்கோயேன். இவருக்கு புரிஞ்சது என்னதுன்னா, நீ எப்ப இந்த மாரி புலம்பல், இந்த ராண்ட்லாம் பண்ண முடியும்னா, இன்னொருத்தவங்க உன் பேச்ச கேட்கும்போது தான் நீ பண்ண முடியும். தனியா கண்டிப்பா. இதெல்லாம் போய் கேமரா முன்னாடி சொன்னா லூசுன்ருவாங்க. ஆமா. ஸோ யாராவது ஒரு கம்பெனி வேணும். அண்ட் பாவம் அவரு வெளியில போன விதத்துல யாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸா இல்ல அந்த வீட்ல. ஆமா. அவர் வெளியில போன விதமா இருக்கட்டும், திரும்ப வீட்டுக்குள்ள வந்தப்ப பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு ஒரு பேக் ஃபயரா தான் ஆமா. அமைஞ்சிருக்கு. ப்ரோ, ம். நாளைக்கு இந்நேரம் அஃபிஷியலா தெரிஞ்சிரும். எஸ். யார் கை உயரத்துல இருக்கு அப்படின்றது. ம். எம்கே. பாப்போம். பை.